நண்பர்கள் எல்லாமே வந்து படிப்படியா வந்து சக்சஸ் பண்ணினே வராங்க. அதுக்கு அடுத்த படங்கள் வந்து அவங்க நேரப்படுத்த கிடைக்குமா இல்லை வந்து வேற ப்ரொடக்ஷனில் பண்ணணும்னு தான் என்னோட விருப்பம். வேற ப்ரொடக்ஷனில் பண்ணுங்க எல்லாருமே. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல எல்லாமே போதை பொருள் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ இன்சிடென்ட் வந்து இப்போ பாண்டிச்சேரி ஒரு இன்சிடென்ட் வந்து இது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையிலே வந்து ஒரு பயங்கர ஒரு பதட்டமாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாகவும் பதட்டமாக இருந்தது. ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. நான் அந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஆனால் அதை பற்றி நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு பதட்டத்தை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ ஒரு பெரிய பயம் இருக்குது. அந்த பயம் வந்து வெறுமனே இப்போ வந்து ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்களை மட்டுமே மையப்படுத்தி இல்லை அது. ஏன்னா இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணல, சரியாக சொல்லி கொடுக்கப்படல. நம்முடைய கல்வி நிலங்கள் வந்து நமக்கு வந்து சரியான கல்வியை போதிக்குதா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதோடு சேர்ந்து இங்கே இருக்கிற இந்த போதை பழக்க வழக்கங்கள் வந்து இன்னும் வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றுது. அப்படி மாற்றுறப்போ இது வந்து ஒரு தனி மனிதன் பிரச்சனையான்னு பார்த்தா இது ஒரு சமூகத்தோட பிரச்சனையாக தான் இருக்குது. ஒட்டுமொத்த சமூகமும் இதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து குற்றம் செய்தவன் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டான். நிறைய பேர் மாட்டாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க குடும்பங்களில் வந்து அப்பாக்களா, தாத்தாக்களா, மாமன்களா, சித்தப்பாக்களா நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவங்க யாருமே இன்னும் மாட்டல. இந்த பசங்க மாட்டிட்டானுங்க. அப்போ அந்த மாட்டின பசங்க குற்றம் ஏற்றிட்டானுங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தரணும், அது எல்லாமே முக்கியம் தான். ஆனால் மாட்டாத நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்டினவனை குற்றம் சாட்டுறதுல வந்து அவங்க ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் இந்த சமூகம் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த சொசைட்டி தான் இதுக்கு வந்து காரணம். அது பொறுப்பேற்றுக்கணும். இங்கே இருக்கிற அரசியல் இயக்கங்கள், இங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள், இங்கே இருக்கிற சமூக கூடங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். அவங்கள வந்து நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம், என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறோம், ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுது, இந்த எண்ணத்தை வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராக்டிஸ்குள்ளே நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கிற கல்வி தான் பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். கல்வியும் இங்கே இருக்கிற வந்து ஒரு பகுத்தறிவற்ற தன்மையும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம அடிப்படையில் நமக்கு உருவாகிறப்போ டெஃபினட்டாக வந்து இந்த பிரச்சனைகளை வந்து களையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டான ஒரு பொறுப்புணர்வு. இது எல்லாருமே உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.